friends, நான் அங்க Sowbaghya zacs.kitchen.recipes இது உங்களுக்கான சேனல் நமது மொழி. Friends, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் ரிவ்யூ தான் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். என்ன ப்ராடக்ட் ஷேர் பண்ணிக்க போறேன் அப்படினு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு பேட்டரி ஆபரேட்டட் ஃபேன். அதாவது பேட்டரியில ஓடக்கூடிய டேபிள் ஃபேன் இது. இது மெயினா எதுக்காக வாங்கியிருக்கேன் அப்படினு பாத்தீங்கன்னா ஸோ வெயில் காலமாக இருந்தாலும் சரி, மழை காலமாக இருந்தாலும் சரி, எப்போ கரண்ட்டு போனாலும் நம்மளுக்கு ஃபேனுன்ற ஒரு விஷயம் வந்து தேவைப்பட்டுகிட்டே தான் இருக்கும். இல்லை மழை காலத்தில் கொசு கடிக்கும், வெயில் காலத்தில் ரொம்ப வேர்க்கும். ஸோ வீட்டில் பெரியவங்க குழந்தைங்க இருந்தால் இந்த மாதிரி ஒரு பேட்டரி ஆப்ரேட்டட் ஃபேன் வந்து வீட்டில் எப்போவுமே நம்மளுக்கு தேவைப்படும். இந்த ஃபேன் தான் இன்னைக்கு நான் உங்களோட அன்பாக்ஸ் பண்ணி ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ உங்களுக்குமே இந்த வெயில் காலத்துல கரண்ட் போற டயத்துல என் வீட்டில் இன்வெர்டர்லாம் இல்லப்பா, அதை இன்வெர்டருக்கு ஒரு 15,000 ரூபாய் 20,000 ரூபாய் யார் செலவு பண்ணுவா, ஒரு ஃபேன் இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் அன்பாக்சிங் மட்டும் இல்லை, இதை வந்து இதுக்கு மேலே நான் அன்பாக்சிங் பண்ணிவிட்டு ஒரு 10 days நான் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த வீடியோ வந்து அவங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே என்னென்ன இருக்குது, இதில் ஃபீச்சர்ஸ் என்ன இருக்குது, இது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அப்புறம் இதை எப்படி மேண்டில் பண்ணணும், இதை எப்படி வந்து நம்ம செட் பண்ணணும் அப்படின்றதையுமே நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கப்புறம் நான் அதை யூஸ் பண்ணிவிட்டு என்னுடைய ஜென்யூன் ரிவ்யூவையும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வாங்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் அமேசானோட லிங்க் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் சௌபாகியோட வெப்சைட்டோட லிங்க்குமே நான் கொடுக்குறேன், நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். என்ன பிராண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சௌபாகியா பிராண்டு தான். இது வந்து சௌபாகியா பிராண்ட் வந்து நிறைய பேருக்கு தெரியும். எப்பயுமே வந்து சின்ன பிள்ளைலேருந்தே கேள்விப்பட்டுட்டு இருக்க ஒரு பிராண்ட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ ஃபஸ்ட்டு இது எப்படி இருக்குது, இதோட ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்றத காமிச்சிடுறேன் வாங்க. இப்போ ஃபஸ்ட்டு அன்பாக்சிங் பண்ணிடலாம். என் ஹஸ்பண்ட் தான் வந்து அன்பாக்சிங் பண்ணி காட்டுறாங்க. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து நம்மளுக்கு பாக்ஸஸில் அரேஞ்ச் ஆகி வந்து இந்த ஃபேன் வந்து நம்ம கைக்கு வரும். ஸோ உள்ளேருந்து ஃபஸ்ட்டு எல்லா பாக்ஸஸையும் நான் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து வெளில எடுத்து வச்சிடுறாங்க. அடுத்து இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபேனுடைய கீழே இருக்கக்கூடிய பேஸு இது எல்லாமே வந்துடும். அடுத்து உங்களோட இந்த பவுச்சில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான ப்ளக்ஸு, வாரண்ட்டி கார்ட்ஸு, அதுக்கப்புறம் வந்து மேனுவல்ஸு, அதுக்கு என்னென்ன குட்டி குட்டி ஸ்பேர்ஸ் தேவை எல்லாமே வந்து இந்த பவுச்சுக்குள்ளே வந்துடுது. இப்போ இதை நம்ம ஃபுல்லாக செட் பண்ணிடலாம். இப்போ கீழே இருக்க இந்த பேஸில் நம்மளுக்கு அந்த நீளமாக கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த மிடில் பார்ட்டை இப்படி வெளில வச்சு லைட் திருவணும் அப்படின்னா அவனுக்குள்ளே ஒரு பட்டன் இருக்கும், அது வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். அடுத்து வந்து இந்த ஃபேன் மாதிரி இருக்கக்கூடிய எட்ஜை கரெக்டாக பாருங்கள், அந்த ஸ்க்ரூவுக்கு நடுவில் அப்படி வச்சு வெளியில் வர மாதிரி செட் பண்ணிடணும். அடுத்து வந்து இந்த ரிங் மாதிரி இருக்கு இல்லையா, இதை வந்து நடுவில் வச்சிடணும். அடுத்து இந்த வாசரை அதுக்கு அடுத்து போட்டுடணும். போட்டு கொஞ்சம் டைட் பண்ணிக்கலாம் நம்ம. அதுக்கடுத்து ஃபேனுடைய அந்த விங்ஸை வந்து உள்ளுக்குள்ளே போட்டுடலாம். இதை டைட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு நாப் கொடுத்துருக்காங்க, அதையும் வந்து நம்ம உள்ளுக்குள்ளே வச்சு நல்லா டைட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த விங்ஸ் வந்து உள்ளுக்குள்ளே சுற்ற ஆரம்பிச்சிடும். அடுத்து இந்த வெளிக்குடியே இருக்கக்கூடிய ரிங்கு, இந்த அவுட் சைடை வந்து கனெக்ட் பண்ணக்கூடிய இந்த ரிங்கையும் கரெக்டாக இப்படி செட் பண்ணிவிட்டு நடுவில் வச்சு அந்த கீழே இருக்க ஸ்க்ரூ வந்து நம்ம டைட் பண்ணுவோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நல்லா டைட் ஆகிடும். இப்போது ஃபேனை ஃபுல்லாகவே நம்ம மேண்டில் பண்ணி ரெடி பண்ணியாச்சு. இதோடைய டெமான்ஸ்ட்ரேஷன்ஸ் ஃபுல்லாக சொல்லிடுறேன். இப்போ ஃபேன் ஃபுல்லாக செட் பண்ணதுக்கப்புறம் ஃபேனுடைய பேஸில் இந்த மாதிரியான பட்டன்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ஹை, லோ, அப்புறம் நடுவில் ஆஃப்னு இருக்கும். இது வந்து லைட்டுக்கான பட்டன். இதில் லைட்டும் இன்பில்ட்டாக வரனால கரண்ட் போகிறப்போ லைட்டும் நம்மளால் இதில் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்து ஃபேன் ஆன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து இங்கே ஏசி அண்ட் டிசி அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம இதை வந்து டிசி பக்கம் தள்ளி விட்டுட்டு அந்த பட்டனை வந்து நம்ம புஷ் பண்ணிவிட்டு நீங்கன்னா ஒர்க்கிங் அப்படின்ற க்ரீன் லைட் வந்து உங்களுக்கு இதில் எரிய ஆரம்பிச்சிடும். அடுத்து உங்களுக்கு இதில் வந்து ஹையில் வச்சு ஃபேன் வந்து ஓடணுமா இல்லை லோவில் வச்சு ஓடணுமா அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். இப்போது இதில் டிஷ்யூ வச்சு இதில் எவ்வளோ தூரத்துக்கு நல்லா வந்து காற்று வருதுன்றதை காமிச்சிருக்கேன். இப்போது லோவில் மாற்றியும் காட்டுறேன் பாருங்கள். நடுவில் ஆஃப்க்கு எடுத்துகிட்டு வந்து திரும்ப லோவுக்கு நம்ம மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இப்போ திரும்பவும் நான் ஒரு டிஷ்யூ வச்சு காட்டுறேன் பாருங்கள். விண்டு வந்து அதில் இருக்கிற காற்று வந்து நல்ல ஒரு டிஃப்ரென்ஸில் உங்களுக்கு வந்து கிடைக்குது.
இப்போ நம்மளுக்கு இதில் ஆசிலேஷன் வேணும் அப்படின்னா பின்னாடி இருக்க பட்டனை வந்து இது பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த ரூம் ஃபுல்லாகவே நம்மளுக்கு காற்று வர மாதிரி ஆசிலேஷன் ஸ்ப்ரெட் ஆகிடும். இந்த ஃபேனை ஒரு ரூமில் வந்து இன்னொரு ரூமுக்கு மாற்றணும் அப்படின்னா இந்த ஃபேனுக்கு பின்னாடி ஹேண்டிலும் இருக்குது, நம்ம அதை எடுத்துகிட்டு வெளியே தூக்கிக்கலாம். இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போது இதில் உங்களுக்கு பேட்ரி சார்ஜ் எப்படி பண்ணுறது அப்படின்றதையும் சொல்லிடுறேன். இங்கே ப்ளக் பண்ணிவிட்டு ஃபேனுக்கு பின்னாடி இந்த மாதிரி நம்ம அதை வந்து அட்டாச் பண்ணிட்டோம் அப்படின்னா சார்ஜிங் அப்படின்ற ஆப்ஷனும் உங்களுக்கு வந்து அங்கே வந்துடும். இப்போ அடுத்து இதில் நம்ம ஏசிக்கு மாற்றிட்டோம் அப்படின்னா டைரக்ட் கரண்ட்டில் கூட நம்மளால் இதில் வந்து நம்மளுக்கு வந்து ஓட ஆரம்பிச்சிடும். ஸோ பேட்ரி சார்ஜ் ஆகிக்கிட்டே நம்மளுக்கு வந்து ஃபேனையும் யூஸ் பண்ணிக்கக்கூடிய ஆப்ஷனும் இதில் இருக்குது. இந்த ஃபேன் நான் கிட்டத்தட்ட ஒரு 3 months யூஸ் பண்ணிட்டேன். 2 weeks யூஸ் பண்ணிவிட்டு போடலான் இருந்தேன். பட் இப்போ 3 months ஆகிடுச்சு. ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது, ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ நீங்கள் இந்த ஃபேனை வாங்கலாம், நம்பிக்கையோடு வாங்கலாம். பையிங் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ சௌபாகியாவோட இந்த பேட்ரி அப்டேட்டட் ஃபேன் இந்த ரிவ்யூ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா வீடியோக்கு லைக் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்களை வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.